நண்பர்கள் அவருக்கு வணக்கம். நான் தான் உங்க கிரிப்சன் பேசுறேன். இப்போ தான் முதல் முறையா நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தேடிட்டு குடுக்குற எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு வந்து ரொம்பவே தெளிவா கிடைக்கும். அட் த சேம் டைம் நீங்க இதுவரை நம்மளோட விஐபி சேனல் ஜாயின் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்றது மூலமா உங்களுக்கு வந்து டெய்லி லைவ் ட்ரேடிங் இருக்கும். கிவ்அவேவுமே இருக்கும். ஸோ 2வது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு கால் குடுப்போம். உதாரணத்துக்கு நம்ம கோல்ட்ல ஒரு செல் கால் குடுக்குறோம் அப்படின்னா, என்ன ரீசனால மார்க்கெட் ஃபால் ஆகுது அப்படிங்கிற சார்ட் குடுத்துருவோம். அண்ட் தென் டீட்டெயில்டு வீடியோவாவும் நம்ம YouTubeலயுமே அப்லோட் பண்ணிடுவோம். அண்ட் தென் ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா, வீக்லி ஒரு 7 டூ 10 கால்ஸ் இருக்கும். மந்த்லி நீங்க ஒரு 10% எப்படி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான செட்டப்ஸ் வந்து கம்ப்ளீட்லி உங்களுக்கு ஒன் டூ ஒன் வந்து உங்களுக்கு கைட் பண்ணிடுவோம். அட் த சேம் டைம் நீங்க ட்ரேடிங் பண்றதுக்கு யூஎஸ்டிடி தேவைப்படுது. பெஸ்ட் பிரைஸ்ல பையிங்கும் பண்ணணும், செல்லிங்கும் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, கான்டாக்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர் குடுத்துருக்கேன். அண்ட் தென் முழுக்க முழுக்க இந்த விஐபி சர்வீசஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வேணும் அப்படின்னா, ஒரு வீடியோக்கு கீழயுமே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம லிங்க்கும் சரி, ஆல்ரெடி நீங்க அக்கவுண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா, ஐபி சேஞ்ச் பண்ற ஸ்டெப்ஸும் சரி அதில குடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் அந்த லிங்க கிளிக் பண்ணி நீங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்றது மூலமாகவும், இல்ல நீங்க வந்து நம்மளோட ஐபி வந்து நீங்க சேஞ்ச் பண்றது மூலமாகவும், உங்களுக்கு வந்து ஃப்ரீயா வந்து இந்த சர்வீசஸ் வந்து கிடைச்சிரும். ஸோ நம்ம ஏன் இந்த புரோக்கரேஜ் ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னா, நம்ம ட்ரேட் பண்ற ஃபண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். ஈவன் வித்ட்ராவல்ஸா இருக்கட்டும், டெபாசிட்ஸா இருக்கட்டும். எந்த வித்ட்ராவல்ஸுமே வராம இருக்காது. எந்த டெபாசிட்ஸுமே பண்ண முடியாம இருக்க முடியாது. அண்ட் தென் நீங்க ட்ரேட் பண்ற ஒரு லாட்ஸுக்குமே அஷ்யூர்டா உங்களுக்கு Amazon, Flipkart அப்புறம் வந்து நீங்க டூர் போறீங்க அப்படின்னா, மேக் மை ட்ரிப் வவுச்சரு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா வவுச்சர்ஸுமே உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கும். இதையும் நீங்க வந்து ஈஸியா கேப்சர் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னொரு மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, போனஸ். அதாவது நீங்க டெபாசிட் பண்ற ஃபண்ட்ஸ உதாரணத்துக்கு நீங்க ஒரு $100 டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா, ஒரு $50 அப்படிங்கிறது போனஸ் கிடைக்கும். அந்த போனஸுமே நீங்க வந்து வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவரால் நீங்க வந்து ஸ்கேல்பிங் பண்றீங்க. ஒரு ட்ரேட் ப்ராஃபிட்ல முடியுது, ஒரு ட்ரேட் லாஸ்ல முடியுது. என்டையர் ஒரு மாசம் ஃபுல்லும் ப்ராஃபிட்டும் பண்றீங்க, லாஸும் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க ட்ரேட் பண்ண லாட்ஸ்க்காக மட்டுமே உங்களுக்கு 50% அப்படிங்கிறது கிடைக்கும். உதாரணத்துக்கு நீங்க $1000 டெபாசிட் பண்ணி போனஸோட ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா, $500 அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ராஃபிட்டாவே கிடைச்சிரும். ஸோ இந்த புரோக்கரேஜ்ல பண்றோமா, இது மாரி நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. பெனிஃபிட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கும் சரி, என்ன டைரக்ட்டாவும் சரி, டெலகிராம்லயும் சரி, வாட்ஸ்அப்லயும் சரி, எந்த டைம்ல வேணாலும் நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் லாஸ்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கோல்டு வந்து கிளியரா ஒரு ஃபால் ஆகும்னு நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்ண மாரியே மார்க்கெட் கிளியரா நமக்கு ஒரு செல் சைட் டார்கெட்ட ரீச் ஆயிருந்துச்சு. ரீச் ஆயிட்டு அகைன் வந்து ஒரு கிளியரா ஒரு புல்லிஷ் ஆயிருக்கு. ஸோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா, கோல்டு வந்து நெக்ஸ்ட் வீக் அதோட டீட்டெயில்ட் மூவ்மெண்ட் என்னவா இருக்கும்? எங்கெங்க பை பண்ணணும்? எங்கெங்க செல் பண்ணணும்? அப்படிங்கிறத டீட்டெயிலா சொல்லப் போறேன். வீடியோ கொஞ்சம் இல்ல. ரொம்பவே லாங்கா இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாம பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா, நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம். கவனமா ப்ராப்பரா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. மணி மேனேஜ்மெண்ட்ட கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிரலாம். கோல்டு மார்க்கெட்டுன்னு இல்ல. எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, ப்ராப்பரா ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணிக்கோங்க. ப்ராப்பரா வந்து ரெசிஸ்டன்ஸும் டிரா பண்ணிக்கோங்க. என்ன ரீசனால ட்ரெண்ட் லைன் டிரா பண்ண சொல்றேன் அப்படின்னா, நெறைய பேர் வந்து ஸ்கால்பிங்ல ஸ்டார்ட் பண்ண ட்ரேடு இன்ட்ராடே போகும். இன்ட்ராடேல இருந்து ஸ்விங் போகும். ஸ்விங்ல இருந்து பொசிஷனாவே மாறிடும். ஸோ அவங்க என்ன நெனைப்பாங்க அப்படின்னா, நம்ம ஹோல்ட் பண்றதுனால ப்ராஃபிட் வந்துரும் அப்படின்னு நெனைப்பாங்க. பட் அவங்க ஹோல்டு பண்ண அக்கவுண்ட் லாஸ்ல தான் போயிட்டு இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, அவங்க ப்ராப்பரான ட்ரெண்ட் லைன ஃபாலோ பண்ணாதது தான். ஸோ நீங்க ட்ரெண்ட் லைன ஃபாலோ பண்ணி நீங்க வந்து ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா, முதல்ல இனிஷியலா லாஸஸ்ல இருந்தாலும் சரி, பட் நாளடைவுல கொஞ்சம் நாட்கள் போக அது கண்டிப்பா ப்ராஃபிட்ல தான் முடியும். என்ட்ரி ஜோனுக்கு கூட வரதுக்கு கொஞ்சம் இல்ல ரொம்பவே சான்சஸ் உறுதியா இருக்கு. ஸோ ப்ராப்பரா வந்து ட்ரெண்ட் லைன ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு தான் நம்ம வந்து ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃபிரெண்ட் அப்படிங்கிற மாரி சொல்றோம். அண்ட் தென் நீங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்றது மூலமா மார்க்கெட் அடுத்தடுத்து எந்தெந்த ஜோனுக்கு போகும், எங்கேருந்து பை ஆகும், எங்கேருந்து செல் ஆகும், பிரேக் எங்க ஆகும், பிரேக் அவுட் எங்க ஆகும், இல்ல ஃபேக்கான பிரேக் அவுட் எல்லாமே வந்து நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம இப்ப வந்து கோல்டோட ட்ரெண்ட பார்த்தோம் அப்படின்னா, கிளியரா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு சைட் வேஸ்ல தான் இருக்கு. ஹையா பார்த்தோம் அப்படின்னா 2532 லோவா பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு 2471.708 அப்படிங்கிற ஜோனுக்கு தான் வந்திருக்கு. ஸோ நம்ம கிளியரா நம்மளோட ட்ரெண்ட் லைன இதுல டிரா பண்ணிடலாம். ட்ரெண்ட் லைன் பொறுத்த அளவுக்கு நமக்கு என்ன அப்படின்னா, சைட் வேஸ்ல இருக்கு. ஸோ அதையும் நம்ம இது கிளியரா மென்ஷன் பண்ணிடலாம். மார்க்கெட் இன் சைட்வேஸ் ஆர் கன்சாலிடேஷன் ஜோன். ஸோ மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு ஒரு கன்சாலிடேஷன் ஜோன்ல இருக்கு.
கன்சாலிடேஷன்னா என்ன? சைட்வேஸ்னா என்ன? அப்படிங்கிறத ஷார்ட்டா பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு ஒரு அப் ட்ரெண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா, மூவ்மெண்ட் வந்து ஒரு லோலேருந்து ஒரு ஹை போகும். ஒரு லோ ஆகும். அகைன் அந்த ஹைய பிரேக் பண்ணி ஒரு ஹை போகும். பிரேக் பண்ண ரெசிஸ்டன்ஸ் ஜோன சப்போர்ட் எடுத்து அகைன் ஒரு புல்லிஷ் ஆகும். இது வந்து அப் ட்ரெண்ட்ல நடக்கும். ஸோ டவுன் ட்ரெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு லோலேருந்து ஒரு ஹைலேருந்து ஒரு லோ ஆகும். ஒரு ஹை சப்போர்ட்ட பிரேக் பண்ணி அகைன் ஒரு லோ போகும். ஒரு ஹை, ஒரு லோ. ஸோ இந்த மாரி போகும். ஸோ இந்த 2மே நடக்காம மார்க்கெட் வந்து இன் பிட்வீன் ஒரே ஜோன்ல ஒரு லோலேருந்து ஹை, ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ, அகைன் ஒரு ஹை. ஒரே ஜோனுக்குள்ள மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணி போறது தான் நம்ம வந்து சைட்வேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் நமக்கு வந்து இப்போ கோல்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. கிளியரா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு லோலேருந்து ஒரு ஹை. ஒரு லோலேருந்து ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை போயிருக்கு. ஒரு லோ, ஒரு ஹை போயிருக்கு. அப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகும்? லோவா 2471 அப்படிங்கிற ஜோனுக்கு தான் வரும். ஸோ இந்த ஜோன பிரேக் பண்ணும் அப்படிங்கிற பட்சத்தில தான் நம்ம வந்து லாங் ஒரு செல்லிங் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஜோன பிரேக் பண்ணி கீழ போகுமா? போகாதா? அப்படிங்கிறத டெக்னிக்கலாவும் சரி, ஃபண்டமெண்டலாவும் சரி ரொம்பவே டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனா இந்த வீடியோல சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வர பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ட்ரேட் பண்ற சமயத்தில இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்மளோட ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணியாச்சு. சைட்வேஸ் ஓகே. நெக்ஸ்ட் நம்மளோட சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத டிரா பண்ணிடலாம். நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா, கீழனா 2472 இது நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன். அத கிளியரா இதில மென்ஷன் பண்ணிடுறேன். 2470லிருந்து 74 வரைக்கும் நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன். ஸோ மேல நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, கிளியரா மார்க்கெட் எங்க வரைக்கும் வந்திருக்கு? 2432லிருந்து 28 வரைக்கும் இந்த ஜோன்ல சுத்திக்கிட்டே இருக்கு. அப்போ மார்க்கெட் இங்கேருந்து இந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் செல் பண்ணணுமா? இல்ல இங்கேருந்து ஃபாலோ ஆயி இங்க வந்ததுக்கப்புறம் தான் பை எடுக்கணுமா? அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இங்க போனாலும் செல் எடுக்கலாம். இங்க போனாலும் பை எடுக்கலாம். இன் பிட்வீன் இம்மீடியட்டா இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அண்ட் தென் சப்போர்ட் டிரா பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம இவ்வளோ வெயிட் பண்ணாம நல்லாவே ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு லாஸ்ட் வீக் 2510 அப்படிங்கிற சப்போர்ட்ட பிரேக் பண்ணிச்சு. இது நம்மளோட இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். R1. இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 2 அண்ட் நம்மளோட ஆல் டைம் ஹையும் கூட. ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, மெயினான மேஜர் ரெசிஸ்டன்ஸ் R2 அண்ட் இது வந்து ATH ஆல் டைம் ஹையும் கூட. ATH இது நம்மளோட ஆல் டைம் ஹையும் கூட. அண்ட் தென் லோவரா இருக்கிற சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு லாஸ்ட் வீக் 2488ல பாடி உட்கார்ந்திருக்கு. இது நம்மளோட சப்போர்ட் ஜோன் எடுத்துக்கலாம். இம்மீடியட் சப்போர்ட். சப்போர்ட் S1. இது நம்மளோட மேஜர் சப்போர்ட். அது என்ன நமக்கோட வீக்லி லோ. இப்போ மார்க்கெட் வந்து ஹை போச்சு அப்படின்னா 2533, லோவா பார்த்தோம் அப்படின்னா 2471. இந்த ஜோனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு 2440 அப்படிங்கிறத கிளியரா இங்க வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிரேக் பண்ணால் இந்த ஜோனை பிரேக் பண்ணால் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இந்த ஜோனை பிரேக் பண்ணல, மேல பிரேக் அவுட் கொடுத்தோம் அப்படின்னா 2460 2600 வரைக்கும் ஒரு லாங் டைம் ஒரு ஹையை கூட எதிர்பார்க்கலாம். 2560 அப்படிங்கிற இந்த ஜோன் வரைக்கும் கூட நம்ம வந்து பிரேக் அப் கொடுத்துச்சுன்னா எதிர்பார்க்கலாம். பட் இது வந்து அவ்வளோ சாத்தியம் இல்லை இந்த வாரத்தில். பட் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நவ் இப்போ மார்க்கெட்டோட ப்ரொஜெக்ஷன் என்ன? நம்மளோட வீக்லி ஓவர்வியூவில் சொல்லியிருந்தேன், ஒரு ஃபால் தான் ஆக போகுது அப்படின்னு. எங்கேருந்து ஃபால் ஆக போகுது அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக சொல்ல போகிறேன். மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் தான் ஆகும். இந்த இடத்துல இருந்தே கண்டிப்பாக ஃபால் ஆகாது.
பிரேக் பண்ண ஜோனு 2508, 2510 ஒபே பண்ணிட்டு தான் ஃபால் ஆகும். ஸோ அப்போ செல்லிங் ஜோன் வந்து நமக்கு இந்த இடத்துல முதல் டார்கெட் ப்ரைஸாக நமக்கு 2488, லேட்டரா 2471. இது கன்ஃபார்ம்டு. இந்த ஜோனை பிரேக் பண்ணும் பட்சத்தில் தான் நம்ம வந்து லோ எதிர்பார்க்க முடியும். ஸோ என்னோட டார்கெட் ப்ரைஸ் வந்து 2470 அப்படிங்கிறது என்னோட வீக்லி டார்கெட், செல் சைடில் உள்ள டார்கெட். ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹை தான் வைக்கணும். பட் மார்க்கெட் வந்து எப்போ 2523க்கு மேலே கிட்ட, ஸோ இந்த ஜோன் வந்துட்டானாலே நமக்கு வந்து ஒரு பையிங் தான் ஆகும். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத அந்த கேண்டிலோட ஹையாக 2520, 22 அப்படிங்கிறத வச்சுருக்கேன். 22.706. அப்போது மார்க்கெட் என்னாகும், இந்த இடத்துலேருந்து ஒரு மேலே போயிட்டு ஒரு கிளியராக ஒரு ஃபால் ஆகும். லைட்டான ரீடெஸ்ட் கொடுத்துட்டு ஒரு ஃபால். இது கோல்டோட இந்த வாரத்தோட மூமெண்ட். ஸோ இந்த இடத்துலேருந்தே டேரெக்டாக வந்து ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸே இல்லை. கிளியரான ப்ரொஜெக்ஷன், அதையும் மென்ஷன் பண்ணிடுறேன். XAU USD 4 hour வீக்லி செல் ப்ரொஜெக்ஷன் நம்ம வந்து ட்ரா பண்ணிகிட்டு இருக்கோம். டேட் பார்த்தோம் அப்படின்னா 08/09/24. ரைட். இது நம்மளோட லாங் டேர்ம் டார்கெட், பை சைட் ஷார்ட் டார்கெட். லாங் டேர்ம் டார்கெட் 2560. இது இந்த ஜோனை பிரேக் பண்ணால் நமக்கு வந்து 2460, 2440 அப்படி போகும். பிரேக், இஃப் பிரேக் 2440. ஓகே. இப்போது மார்க்கெட் ஒரு மேலே போயிட்டு ஒரு ஃபால் ஆகும் அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக சொல்லிட்டேன். இப்போது மேலே ஏன் போகுது, அதுக்கப்புறம் இந்த ஜோன் ரீச் ஆகிட்டு ஏன் ஃபால் ஆகுது அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். பைக்கான ரீசனையும் சொல்ல போகிறேன், செல்லுக்கான ரீசனையும் சொல்ல போகிறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஒரு கிளியராக ஒரு பை ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு அப்டேட் கொடுத்துருக்கேன். கரெக்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு. கரெக்டாக. ஸோ இப்போ ஏன் மேலே போகுது அப்படிங்கிற ரீசனை ஒன் பை ஒன்னாக சொல்ல போகிறேன். உங்களுக்கு இதில் டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன் எதுவாக இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கும் சரி, என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கும் சரி, என்னோட டெலகிராம் நம்பருக்கும் சரி, நீங்கள் எந்த டைமுக்கும் கால் பண்ணலாம். இன்கேஸ் என்னோடய வாட்ஸ்அப் வந்து அவைலபிளாக இல்லை அப்படின்னா நீங்கள் டெலகிராமில் பிங்க் பண்ணுங்கள். எனி டைம் நான் வந்து அவைலபிளாக தான் இருக்கேன். ஓகே. இப்போது மார்க்கெட் புல்லிஷ் ஆகிறதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்கிறேன். டெக்னிக்கலாக பார்க்கும்போது சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்னில் ஒரு புல்லிஷ் மொமெண்டமாக இருக்கிற கேண்டில் கிடச்சிருக்கு. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளியரான ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கேண்டில் கிடச்சிருக்கு. இதை நான் வந்து கொஞ்சம் எல்லோஷாக ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கேண்டில் கிடச்சிருக்கு, அதை மென்ஷன் பண்ணிடுறேன். புல்லிஷ் மொமெண்டம் வச்சுக்கலாம், மொமெண்டம் ஆர் மர்போஸ் வச்சுக்கலாம். ஸோ ஸ்பெல்லிங் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. மர்போஸ், ஒரு புல்லிஷ் மொமெண்டம் மர்போஸ் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா, புல்லிஷ் மார்போஸ் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் கிளியராக ஒரு பையிங் இண்டிகேஷன் கொடுக்கும். அதோட டார்கெட் ப்ரைஸ் என்ன அப்படின்னா ஸ்விங் ஹையான ரெசிஸ்டன்ஸாக கூட இருக்கலாம், சப்போர்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம், எங்கே பார்க்கலாம், கிளியராக ஒரு புல்லிஷில் பார்க்கலாமே. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு கேண்டில் வந்திருக்கு அப்படிங்கும்போது ஒரு டார்கெட் ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து அது ஸ்விங் ஹையாக இருக்கும். லேட்டராக வந்து ட்ரெண்டை சேஞ்சஸ் பண்ணுறது கூட சான்சஸ் இருக்குது. இது நமக்கு வந்து டே டைம் ஃப்ரேமில் இருந்தாலும் ரொம்ப கன்ஃபர்மேஷன் இருக்கும். இது நமக்கு 4 hour அப்படிங்கிறதுனால இங்கேருந்து ஒரு 2510 அப்படிங்கிற ஜோனுக்கு புஷ் பண்ணுறதுக்கான முதல் ரீசன் இதுதான். ரெண்டாவது ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் கிளியராக 2510 அப்படிங்கிற ஜோனு தான் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ என்னாகும், பிரேக் அவுட் ஜோன் ரீடெஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஹியர். அதையும் இதை கிளியராக மென்ஷன் பண்ணிடுறேன். பிரேக் அவுட் ஜோன் ரீடெஸ்டிங் ஹியர். ஸோ இது வந்து நம்மளோட செல்லிங் ஜோன், ரைட், பையிங் ஆகிறதுக்கு இது ஒரு ரீசன். பிரேக் பண்ண ஜோன் ரீடெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு பை போகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அண்ட் தென் இன்னொரு முக்கியமான ரீசன், மார்க்கெட் வந்து
ஒரு ஃபால் ஆச்சு. 2721 ஒரு ஃபால் ஆச்சு. ஏன் நமக்கு 2586 வந்து ஸ்டாப் ஆச்சு? அந்த வீக்லி லோவா 2423 வரைக்கும் போயிருக்கு. ஏன் இங்க வரைக்கும் போகல? அப்படிங்கிற டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, நீங்க ட்ரேடிங் வந்து ரொம்பவே ஈகரா கத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அதோட ரீசன் என்கிட்ட இருக்கு. ஸோ நம்மளோட ட்ரெண்ட் லைன் பாருங்க. இங்க இருந்து ஒரு கிளியரா காமிக்குது. மார்க்கெட் நம்ம கிளியரா 2382ல இருந்து ஒரு டவுன்லேருந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ஆகி ஒரு ஸ்லைட் கன்சாலிடேஷனோட ஒரு ஹை போய் ஒரு அகைன் ஒரு சைட்வேஸ்ல இருக்கு. ஸோ நம்மளோட ட்ரெண்ட் லைனை வந்து ட்ரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ட்ரெண்ட் லைனு இங்க இருந்து இந்த இடத்த ஒபே பண்ணுது பாருங்க. இந்த இடத்த ஒபே பண்ணி ஷார்ப்பா இப்போ நான் ஜூம் இன் பண்ணி காமிக்கிறேன். இது நம்மளோட டே ட்ரெண்ட் லைனாக இருக்கும். நம்மளோட டே ஒபே டே ட்ரெண்ட் லைன். இது நம்மளோட டே ட்ரெண்ட் லைன். இந்த இடத்துல ஒபே பண்ணி மார்க்கெட் என்ன இருக்கு பாருங்க, கிளியராக ஒரு புல்லிஷாக இருக்குது. ஸோ மார்க்கெட் ஒரு ஃபால் ஆனாலும் அதோட டெக்னிக்கெல்லாம் ஒபே பண்ணாமல் இல்லை. கிளியராக பாருங்கள், இந்த இடத்துல ஒபே பண்ணி ஒரு புல்லிஷ். ஸோ டெக்னிக்கல் அப்படிங்கிறத மார்க்கெட் ரொம்பவே ஃபாலோ பண்ணும். முதல் ரீசன் வந்து நமக்கு ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கிடச்சிருக்கு. ரெண்டாவது பிரேக் அவுட் பண்ண ஜோன் ரீடெஸ்ட் பண்ணும். மூணாவது பார்த்தோம் அப்படின்னா டே ட்ரெண்ட் லைனை ஒபே பண்ணி ஒரு கிளியராக ஒரு புல்லிஷ் ஆயிருக்கு. ஸோ இப்போ என்ன ரீசனால மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆச்சு அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டோம். இப்போ ஏன் செல் ஆக போகுது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ரொம்பவே முக்கியமான கண்டென்ட்ஸ். ஸோ இதையும் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வீக்லி அப்கமிங் டேஸில் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது மார்க்கெட் ஏன் இங்கே வரைக்கும் போகும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இந்த இடத்துலேருந்து ஏன் ஃபால் ஆகும் அப்படிங்கிறது சொல்ல போகிறேன். முதல் டார்கெட் ப்ரைஸ் வந்து 2488. இது வந்து கன்ஃபார்ம் டார்கெட்டு. லேட்டர் பார்த்தோம் அப்படின்னா 2470. இந்த இடத்துலேருந்து ஒரு லைட்டாக ரீடெஸ்ட் கொடுத்து பிரேக் பண்ணால் தான் செல்லு. என்னோட ப்ரொஜெக்ஷன் இது வரைக்கும் தான் டார்கெட்டு. ஸோ இது என்னோட டார்கெட்டே இல்லை. மார்க்கெட் 2470 வந்ததுக்கப்புறம் இது பிரேக் பண்ணுமா பிரேக் ஆகலையா அப்படிங்கிறத நம்மளோட விஐபி சேனல் அப்டேட் பண்ணுவேன். அதில் ஃபாலோ பண்ணிக்கலாம் நீங்கள். ரைட், இது என்னோட டார்கெட். இப்போ என்ன ரீசனால ஃபாலோ ஆக போகுது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். சிங்கிள் கேண்டிஸ்டிக்ஸில் கன்ஃபர்மேஷன் ரொம்பவே இல்லை. அதுக்கு பையிங் கன்ஃபர்மேஷனுக்கு அதை விட்டுடலாம். ஸோ டபுளில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளியரான பியரிஷ் என்கல்ஃபிங் விழுந்திருக்கு. கரெக்டாக அதை உங்களுக்கு இதில் ஷோ பண்ணி காமிச்சிடுறேன். ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் இது மேட்ச் ஆகலை. ஓகே, வெயிட். ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் விழுந்திருக்கு. ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகிருக்குது முதல் ரீசன். ட்ரிபிள் கேண்டிஸ்டிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சத்தியமாக எனக்கு எந்த கன்ஃபர்மேஷன்ஸுமே கிடைக்கல. இந்த ட்ரேட்ஸ் அனலைசிஸ் ஃபுல்லுமே வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பேஸ் பண்ணி மட்டும்தான் எடுத்திருக்கேன். பட் என்ன பொறுத்தளவுக்கு நல்லாவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும். இதில் எந்தவித மாற்றங்களும் இல்லை. இப்போது நம்ம மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ண சொன்னால் ரீடெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஏன் ரீடெஸ்ட் வந்து ஏன் 2510 ஸ்டாப் ஆகக்கூடாது, 2505 ஸ்டாப் ஆகக்கூடாது, ஏன் 2510 வரைக்கும் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் என்கிட்ட வேலிடான ரீசன் இருக்குது. ஒரு மார்க்கெட் ஒரு ஃபாலோ ஒரு புல்லிஷ் ஆகுது அப்படின்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு 50%லேருந்து கோல்டன் ரேஷியோக்கு உறுதியாக கொடுக்கும். நான் அதையும் இதில் கிளியராக மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன். ஃபிபோ எடுத்துக்கலாம். ஒரு ஹையாக பார்த்தோம் அப்படின்னா 2523. ஸோ லோ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எங்கே 2485 வரைக்கும் நம்மளோட லோ இருக்குது. டிஃபால்ட்டாக ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ கிளியராக பாருங்கள், நம்மளோட ஃபிபோ எங்கே இருக்குது? வெயிட் ரைட் சைடு மாற்றிக்கிறேன். ட்ரெண்ட் லைன் வேண்டாம், ரைட் சைடு. ரைட், இப்போ மார்க்கெட்டோட ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது 0.5ல கொடுக்கும். 0.5 அப்படிங்கிற ஜோன் எங்கே 2504 அப்படிங்கிறது நம்மளோட ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன். ஸோ இதுக்கு மேலே ஏன் போகும் அப்படின்னு எனக்கு சொல்கிறேன் அப்படின்னா கோல்டன் ரேஷியோவும் நம்மளோட பிரேக் அவுட் ஜோனும் ஒன்று. ஸோ அப்போ ஜோனை கண்டிப்பாக ஒபே பண்ணும். ஸோ நம்ம மேஜரான ரீசன் என்ன அப்படின்னா ஃபிபோ 0.618 ப்ளஸ் 0.5. ஸோ அதை கிளியராக இதையும் மென்ஷன் பண்ணிடுறேன். அர்த்தம் என்ன இருக்குது, மெயினான ஃபிபோ ஜோன் இருக்குது, அதையும் கிளியராக மென்ஷன் பண்ணிடலாம்.
பிரேக்டு ஜோன் வந்து ரீடெஸ்டிங் ப்ளஸ் ஃபிபோ ஜோன் இருக்குது. லெவல் பார்த்தோம் அப்படின்னா 0.618 ப்ளஸ் 0.5. இது நம்மளோட செல்லிங் ஜோனும் கூட. செல்லிங் ஏரியா எங்கேருந்து 2504 2510 வரைக்கும் நம்ம வந்து செல் பண்ணிக்கலாம். நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் என்ன, ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் என்ன அப்படிங்க எல்லாமே வந்து தெளிவாகவே அப்டேட் பண்ணிட்டோம். ரைட், மார்க்கெட் இந்த ஜோன் போயிட்டு நம்ம கிளியராக ஒரு ஃபால் ஆகும். இப்போ என்னென்ன ரீசனால மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும் அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக சொல்லிட்டேன். செல்லிங் ஜோன் வந்து 2510 2505, டார்கெட் ப்ரைஸ் ஜோன் வந்து 2489, லேட்டராக வந்து 2471. இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற 2700 நாட் அண்ட் ப்ராப்ளம் இஷ்யூ முடிஞ்சு. இப்போது வாலட்டைல் எங்கெல்லாம் ரொம்ப இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறேன். 2515 அப்படிங்கிறத வாலட்டைல் இருக்கும். இந்த இடத்துல விக்கு விடும். ப்ரீவியஸாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல விட்டுருக்கு பார்த்தீங்கன்னா விக்கு, அதே மாதிரி இங்கே விட்டுருக்க விக்கு மாதிரி இங்கேயும் விடுறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கும். ஸோ அப்போ இங்கே என்ன ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கு லிக்விடிட்டி எல்லாமே எடுத்துருவாங்க. அதுதான் நடக்கும். ஸ்டாப் லாஸ் ஹண்ட் லிக்விடிட்டி எல்லாமே எடுத்துருவாங்க. ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ப்ளஸ் லிக்விடிட்டி ஜோன். ஸோ இங்கே வந்தாலும் மார்க்கெட் என்ன ஆகும்னா ஒரு விக்கு விடும். மார்க்கெட் மேலே வரைக்கும் போயிட்டு உடனே ஒரு ஃபால் ஆயிரும். ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பீங்க, ஸ்டாப் லாஸை தொட்டுட்டு மார்க்கெட் என்ன ஆகும், உடனே கீழே வந்துடும். ஸோ இதையும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கலாம். ரைட், இது நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ப்ளஸ் லிக்விடிட்டி ஜோன், அதையும் மென்ஷன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போது மேலே வாலட்டைல் விக்கு விட்டால் இது வரைக்கும் விடும். அப்போ கீழே விக்கு இது வரைக்கும் வரும் அப்படிங்கிறத பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கும் நம்மக்கிட்ட செட்டப் இருக்குது. இது நம்மளோட டே ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறோம். இமீடியட்டாக இதில் நமக்கு ட்ரெண்ட் லைன் இருக்குது பாருங்கள். ஸோ லோவாக நமக்கு வந்து 2432 இருந்து இந்த ஜோனில் பாருங்கள், கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னொரு ட்ரெண்ட் லைனுமே கிடைக்கும். இது 4 ஹவர் ட்ரெண்ட் லைன், அதையும் கிளியராக மென்ஷன் பண்ணிடுறேன். 4 ஹவர் பை ட்ரெண்ட் லைன். ரைட், இது நம்மளோட டே ட்ரெண்ட் லைனு, இது 4 ஹவர் ட்ரெண்ட் லைனு. அப்போது இன்பிட்வீனில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ மார்க்கெட் எப்படி இங்கே வாலட்டிலாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம், அதே மாதிரி இந்த இடத்துக்கு வரும்போதும் கொஞ்சம் இல்லை ரொம்பவே வாலட்டிலாக இருக்கும். ஹியூஜான வாலட்டைல் இருக்கும். இந்த மார்க்கெட் உடனே கீழே போயிட்டு மேலே வர்றது, உடனே ப்ராஃபிட்டில் புக் பண்ணுறது எல்லாமே இங்கே நடக்கும். ஸோ ஹியூஜ் வாலட்டைல் ஏரியா, ஹியூஜ் வாலட்டைல் ஏரியா. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா இங்கே ப்ராப்பரான சப்போர்ட்டும் கிடையாது, ரெசிஸ்டன்ஸும் கிடையாது. அப்படிங்கிறதுனால மார்க்கெட் இந்த இடத்துல நல்லாவே ஒரு ஃபால் ஆயிரும். இது மென்ஷன் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ரைட், நான் ஹைலைட் பண்ணியாச்சு. இப்போ ஓவரால் கோல்டை பொறுத்தளவுக்கு என்னென்ன ரீசனால் புல்லிஷ் ஆகிட்டு ஃபால் ஆக போகுது அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ இதில் உங்களுக்கு டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் எது இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்பருக்கும் சரி, என்னோட வாட்ஸ்அப்புக்கும் சரி, டெலகிராமுக்கும் சரி, எந்த டைம்ல நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி இருந்தாலும் சரி ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள். மணி மேனேஜ்மெண்ட் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ட்ரேடிங் சிக்னல்ஸ் வேணும், ட்ரேடிங் அப்டேட்ஸ் வேணும்னா நம்மளோட விபி சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ரோக்கரேஜில் ஜாயின் பண்ணலே போதும். இப்போது டெக்னிக்கலாக நமக்கு எல்லாமே முடிஞ்சு ஃபண்டமெண்டலாக பார்த்துக்கலாம். ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது கோல்டு கிளியராக சப்போர்ட் இங்கே இருக்குது. சப்போர்ட் ஒபே பண்ணி மார்க்கெட் மேலே போயிருக்கு. நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஹையாக இருக்குது. இங்கே மார்க்கெட் வந்து கிளியராக ஒரு ஃபால் கொடுத்து இந்த இடத்துலேருந்து ரீடெஸ்ட், உதாரணத்துக்கு இங்கே க்ளோசிங் வந்து இதுக்கு கீழே வச்சுருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு செல் எதிர்பார்க்கலாம். பட் க்ளோசிங் வந்து அபோவ் வச்சதுனால மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இங்கேருந்து. ஸோ 101 அப்படிங்கிற ஜோனுக்கு போகிற சான்சஸ் ரொம்பவே இருக்குது. ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது லோவாக வச்சுருக்கும். அப்போ மார்க்கெட் இங்கேருந்து
லைட்டா ஒரு ஃபால் ஆகும்போது, கோல்டு நமக்கு 2,510 அப்படிங்கிற போயிரும். ஸோ இந்த ஜோன்லேருந்து ஒரு புல்லிஷ் ஆகும்போது, கோல்டு நமக்கு நல்லா ஒரு செல் ஆயிடும். அண்ட் தென் இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ முதல் ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. 2வது ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட 2,510 அப்படிங்கிற ஜோன பிரேக் பண்ணியிருக்கு. 2,530க்கு மேல வந்து சஸ்டெயின் பண்ண முடியல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நெறைய பேர் வந்து ஒரு லாங் டேர்முக்கு கோல்டு வந்து செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி இருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா, ரிஸ்க் ரேஷியோ வந்து அதிகமா வச்சுட்டு, ஸோ மார்க்கெட் இவ்வளோ புல்லிஷ் ஆயிருச்சு. கண்டிப்பா ஒரு 2,300 2,200 அப்படிங்கிற ஜோன் தான் வரும் அப்படிங்கிறதுனால, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதாவது சைக்காலஜிக்கலா ஹோல்ட் பண்றதுனாலயும் மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு ஃபால் ஆகுது. ஸோ ஓவராலா கோல்ட பொறுத்தளவுக்கு டெக்னிக்கா என்னென்ன ரீசனால ஃபால் ஆகுது, ஃபண்டமெண்டலா என்னென்ன ரீசனால ஃபால் ஆகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ரொம்பவே தெளிவா சொல்லியிருக்கேன். ஸோ ப்ராப்பரா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. மணி மேனேஜ்மென்ட் கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாரி அடுத்த ஒரு அப்டேட்ஸ்ல, அடுத்த ஒரு லைவ்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கிரிப்சன். நன்றி, வணக்கம்.